Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அத்தனை பேருமே வந்து பூ கூட வச்சுட்டு முதலமைச்சர் சரியில்லை, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா, நம்ம போலீஸே வேணா சிபிஐட்ட கொடுங்க. இப்போ ஒழுங்கா ஒரு ஆள் விசாரிக்க ஆரம்பிச்சா ஏன் வந்து அவனை கொண்டீங்க இவனை கொண்டீங்க விசாரணையில இதெல்லாம் வந்து சகஜம். அப்பா குழந்தைய கூட்டும் போது குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்படியே பிரிச்சு விட்டுட்டு குழந்தைங்க பண்ணு முன்னாடி அப்பாவை துடிக்க வெட்டினாங்க. இது கேஸ் வந்து சிசிங் ராஜா மேல இருக்கு, எவனாவது வந்து சாட்சி சொன்னீங்கன்னா உன் பொண்டாட்டி தாலியா இருக்கணும். ஆம்ஸ்டாங்கோட பின்மண்டையில வெட்டுறது யாரு கெட்டிக்காரன், முன்மண்டையில வெட்டுறவன், பின்னாடி காலை வெட்டுறவன் யாரு கெட்டிக்காரன். இவங்களுக்கெல்லாம் வந்து செலெக்ஷன் வச்சிருக்காங்க. கஜராஜ் அவர்கள் சொல்றாரு, ஏங்க 29 அக்யூஸ்ல 3 பேர் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, மீதி 25 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டு அந்த கேஸ்ல என்கவுண்டரே பண்ணலையே. இவ பலமுறை வந்து வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் துப்பாக்கியும் கள்ள துப்பாக்கி பயன்படுத்தினா நீங்க வந்து இந்த கேள்வி கேட்குறீங்களே, ஆண்டனி உங்களை வந்து ஒரு பிராண்டியை குடிச்சிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு கஞ்சா போதையில் அவனை போடணும் அப்படியே முடிவு எடுத்துருவாங்க, அப்படியே ஏற்றி வச்சிருப்பான். ஸ்பாட்ல ஒரு மர்டர் பண்ணும்போது மிருகமா மாறிடுவாங்க. போலீஸ்க்கு எங்களுக்கு வந்து 9 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, கொலைகாரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செக்டர் இருக்கு. ட்ரைனிங் சென்டர் டீச்சர் தான் இவங்களாம். காவல்துறை பணி செய்கிறதா, காவல்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குதானே தெரியல. 2 வருஷமா கொடுத்துட்டு இருந்த பொருளுக்கு பதில் சொல்ல ஒருத்தன் வந்து சாமி திரைப்படத்துல வந்த மாதிரி அருண் ஐபிஎஸ் ஒருத்தர் வந்து சேர்ந்தாரு. முதலமைச்சர்கிட்ட போய் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து இல்லை சார் ஸ்ட்ரென்த் பத்தல சார், 190 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 100 பேர் தான் வேலை செய்யறாங்க சார், ஸ்ட்ரென்த் கொடுத்தா ஆகணும்னு உட்காந்து எந்த டிஜிபியும் பேசல. ஏங்க துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, அவங்களாம் துப்பாக்கி கலாச்சாரத்துல வெடிகுண்டு கலாச்சாரத்துல வந்து ஊறி தெளித்து போனவர்களை ஹேண்டில் பண்ணும்போது அவர் சுட்டா நம்ம வாங்கிட்டு செத்து போயிடலான்னு நினைக்கிறீங்களா? புரியுது சார். பட் இவ்வளவு பெரிய ஆட்களை வந்து இப்ப என்கவுண்டர் பண்ணனால இப்ப இது எப்படி உண்மையை மறைக்கப்படுதானே அர்த்தம்? மறுபடியும் பாரு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எக்ஸ் ஏசிபி திரு ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. இப்ப எல்லாருமே இந்த என்கவுண்டர் பத்தி தான் கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க இப்ப தொடர்ச்சியா வந்து இப்ப குறிப்பா சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகு 3 என்கவுண்டர், இப்படியே என்கவுண்டர் பண்ணிட்டே போனா இது எப்படி சட்டத்தை கையில் எடுக்கணுமா அப்படின்னு பல எதிர்கட்சிகள், இன்னைக்கு பிஜேபி உட்பட, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் உட்பட பல எதிர்கட்சிகள் கேள்வி விட்டுருக்காங்க. எதுக்காக அந்த என்கவுண்டர்? இல்ல இந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுமக்கள் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. சட்டத்தை வந்து அமுல்படுத்த வேண்டியது காவல்துறை கையில் தான் இருக்குது. சட்டத்தை கையில் தான் எடுத்தாகணும். இல்லைங்க, சட்டத்தை யார் கையில் எடுக்கக்கூடாதுன்னா திருடர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது. போலீஸ் சட்டத்தை கையில் எடுத்தானே ஆகணும். அதனால இருந்தாலும் சார் நீதியின் பக்கம் சட்டத்தை வந்து காவல்துறை கையில் எடுக்கலாமா? திருவேங்கடம் என்கவுண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 என்கவுண்டர். திருவேங்கடம் ஒரு A+. அதாவது ஒரு சாதாரண ஏழை எளியவரை, விவசாயி போய் லோன் கட்டலன்னு டிராக்டர் வாங்குறது 2 அடி போட்டானே, அவனையெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். கடன் கொடுக்கலங்கிறதுக்காக அவங்க மகனை பிடிச்சி கடத்திட்டு போறானே, அவனெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியது நியாயம்தான். இது காவல்துறை லத்தி கொடுத்துருக்காங்க, துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. தற்காப்பு வரும்போது வந்து அவனும் துப்பாக்கி, இவன் பலமுறை வந்து வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் துப்பாக்கியும் கள்ள துப்பாக்கி பயன்படுத்துகிறான். தூத்துக்குடியிலேருந்தும் திண்டுக்கல்ல இருந்தும் வந்து இவனுங்க கள்ள துப்பாக்கி வாங்கி வேணுங்கிற அத்தனை பேத்துக்கு வியாபாரம் பண்ணுறான். நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்களே ஆண்டனி, உங்களை வந்து ஒரு நான் கேள்வி கேட்கல சார், இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு குறிப்பா பிஜேபியா இருக்கட்டும், கஜராஜ் அவர்கள் சொல்றாரு, ஏங்க 29 அக்யூஸ்ல 3 பேர் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, மீதி 25 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டு கேட்குறாங்க. அந்த கேஸ்ல என்கவுண்டரே பண்ணலையே. தயவு செஞ்சு பேசுகிறவர்கள் இது ஆம்ஸ்டாங் கொலையினுடைய என்கவுண்டர் அல்ல அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்துட்டு பேசணுங்கிற நான். ஆம்ஸ்டாங் வழக்கில் சேர்ப்பதற்கு முன்பே வந்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் அவர் மீது ஆள்கடத்தல் வழக்கு சம்பந்தமாக வாரண்ட் இருக்குது. இவரை வந்து பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து போஸ்ட் ஒட்டினார், மெட்ராஸில் போஸ்ட் ஒட்டி வாண்டட் குற்றவாளின்னு பிரகடனப்படுத்தப்பட்ட அனௌன்ஸ்டுங்க. அதாவது வாட் இஸ் பிரகடனப்படுத்த அப்படின்னு, இப்போ எனக்கு சட்டம் தெரியும், நானும் தான் வக்கீல்னு சில பேர் சொல்லிட்டு யாரும் சொன்னா, குறிப்பா எல்முருகனே கேட்டிருக்காரு. எல்முருகனை பற்றி நான் சொல்ல தயாரா இல்லை. சில வழக்குரைஞர்கள், எல்முருகன் அவர் வந்து மத்திய அமைச்சர் முறையில் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது.
ஆனால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி. ஏன்னாங்க அவர் வந்து ஒரு மீது 10 வாரண்ட் பெண்டிங்கில் இருக்குது. இவர் வந்து 50 குற்றவாளிகளை தன்னுடன் வச்சிருக்காரு. நிழல் உலக தாதாவாக இப்போ நிழல் உலக தாதாவாக இருந்து கொண்டு இவர் வந்து எந்த ஊருக்கு வேணாலும் வந்து சென்னைக்குள்ளே ஆள் அனுப்பக்கூடியது. என்னங்க சிடி மணி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இவருக்கும் மிகப்பெரிய ரைவல் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இவருக்கு வந்து உள்ளே போயிருக்கிற குற்றவாளி ஆம்ஸ்ட்ராங் குழுவுக்கு வந்து கொலை வழக்கில் இப்போ பொன்னைப்பாலுக்கு கூட போய் சில பேர் சான்றானாங்க பார்த்தீங்களா. ஆமா, பொன்னைப்பாலு கூட தம்பி அந்த 8 பேரை தவிர அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு 3 பேர்னு 16 பேரை மாறினாங்க. அந்த 3 பேர்ல யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து சம்பவ சேந்தியில் 6 பேர்த்த அனுப்பியிருக்காரு, இவர் 6 பேர்த்த அனுப்பி. இவங்கெல்லாம் வந்து சம்பவ இடத்துக்கே போகாமல் கூலிப்படைக்கு ஆள் அனுப்புகிறவங்க. ஒன்லி ஸ்கெட்ச் மட்டும் ஸ்கெட்சு போட்டுட்டு என்னுடைய ஆள் 6 பேர் வருவாங்க, உங்கள் ஆள் 6 பேர், உங்கள் ஆள் 6 பேர், 3 18. என்னங்க நாங்கள் 18 பேர் பின்னாடி இருப்போம், வெடிகுண்டை எடுத்து கொடுப்போம், கத்தி எடுத்து கொடுப்போம். ஆள் ஓடி போனார்னா சுற்றி வளைச்சி கையில் பிடிச்சி கொடுத்துருவோம். ஸ்பாட்டில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் ஜெயிலுக்கு இந்த அதாவது எங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான் இது ஒரு ஸ்பாட்டில் ஒரு மர்டர் பண்ணும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க, மிருகமாக மாறிடுவாங்க. எப்படி மிருகமாக மாறுவாங்க சொல்லட்டுமா? அதெல்லாம் இல்லை, சொல்லுங்க. மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒரு குவார்ட்டர் பிராண்டி, அப்புறம் ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி அல்லது மாட்டுக்கறி பிரியாணி, அது போன்ற பிரியாணியை வந்து ஸ்ட்ராங்காக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 அல்லது 2 கஞ்சா சிகரெட் குடிச்சிருவாங்க. யாரு? இந்த கொலை பண்ண போகிறவங்க. கொலை பண்ணதுக்கு ஸ்பாட்டுக்கு ரவுடிகள். எல்லாமே மனிதனாக தான் கடவுள் படைச்சிருக்காரு. அவன் தன்னைத்தானே மிருகமாக மாற்றி கொள்வான் அந்த சூழ்நிலையில். அப்போ 2 சிகரெட்டு, அதாவது ஒரு பிராண்டியை குடிச்சிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு அது வரைக்குமே டியூட்டர் பக்கத்தில் இருப்பாங்க. இப்போ 9 மணிக்கு அவன் வருவான், நீ அங்கே தான் போகிற, என்னங்க எஸ்கேப் ஆகக்கூடாது, அவனை போட்டுன்னா கஞ்சா போதில் அவனை போடணும் அப்படியே முடிவு எடுத்துருவாங்க, அப்படியே ஏற்றி வச்சிருப்பாங்க. அப்படி வந்து அவர்களை வந்து முறுக்கேற்றி போதை ஏற்றிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் எத்தனை மர்டர் கேஸ் அக்யூஸ்டை வந்து நான் வந்து இரவும் பகலுமா வந்து அதே வந்து கொண்டித்தோப்பில், காக்காத்தோப்பில், கொத்தவால் சாவடி போலீஸ் ஸ்டேஷனில், எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனில், கொடுங்கியூர் போலீஸ், நான் வேலை செய்யாத இடமே இல்லை. ஒவ்வொரு மர்டர் கேஸ்லேயும் 9 பேரை 14 பேரை விடிய நான் எப்போவுமே வந்து சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ராத்திரி 11க்கு எழுப்பி காலையில் 4 வரைக்கும் அவங்களுடைய லாக்கப்புக்குள்ளே உள்ளே உட்காந்து என்ன கருமாந்தத்துக்கிட்ட அந்த கொலையை பண்ணீங்கன்னு நான் கேட்டிருக்கேன். அக்யூஸ்டோட உட்காந்து. ஆமாம், அவங்க கேட்கும்போது ஐயா நான் வந்து எங்கள் பையன் கூட இப்போ தான் போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு, இவங்க கூட சேர்ந்து நான் வந்தேன், அவர் தான் தலைவர் தான் போட்டே தாகணும்னு சொன்னார், என்னடா சாப்பிட்டு தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவான், சார் ஒரு குவார்ட்டர் கொடுத்தாங்க, பக்கத்துலேயே உட்காந்து அடிக்க சொன்னாங்க, அடிச்சுட்டு ஒரு பிரியாணி முடிச்சோடனே ஒரு கஞ்சா சிகரெட் கொடுத்தாங்க, போடணும்னு எங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணல. போதை ஏரியா ஒரு மாதிரியா இருக்காதா? அப்படி அவங்களும் அதுலாம் ஃபிட்டாக இருக்கானா அப்படிங்கிற பார்த்து தான் வந்து ஸ்பாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அது கொலைக்களம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன். அதெல்லாம் உங்களுக்கு போலீஸுக்கு எங்களுக்கு வந்து 9 மாதம் 10 மாதம் 12 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, கொலைகாரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செக்டர் இருக்கு. ட்ரைனிங் சென்டர் டீச்சர் தான் இவங்களாம். நிழல் உலக தாதா இருக்காரு, 10 பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஸ்பாட்டுக்கு அனுப்பி அந்த மர்டரை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் எப்படி போலீஸ்க்கு ஹெட் மாஸ்டரோ அவங்க திருடனோட ஹெட் மாஸ்டரு. புரியுதா உங்களுக்கு? கொலைகாரனுடைய எக்ஸ்பர்ட், ஆள் கடத்தல்காரனுடைய ஹெட் மாஸ்டர் அவங்களாம். அந்த ஹெட் மாஸ்டர்கள் தான் வந்து இந்த கோட்டையை நோக்கி எல்லாரும் வந்து சட்டம் ஒழுங்கு சிரிக்கிறது, கேவலமாக இருக்கிறது, காவல்துறை பணி செய்கிறதா, காவல்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கிறதானே தெரியல அப்படின்னு வந்து ஒரு 2.5 வருஷமாக கொடுத்துட்டு இருந்த குரலுக்கு பதில் சொல்ல ஒருத்தன் வந்து சாமி திரைப்படத்தில் வந்த மாதிரி அருண் ஐபிஎஸ்னு ஒருத்தர் வந்து சேர்ந்தார். புரியுதா உங்களுக்கு? காக்கில் வந்த மாதிரி. அல்லது இல்லை சார், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த குற்றவாளிக்கு A+ குற்றவாளிகளாம் ஏன் முறையாக வந்து இப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை பண்ணி A+ குற்றவாளி என்றால் ட்ரைனிங் சென்டர் டீச்சர் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன். இன்னொன்று வந்து 6 கொலை 10 கொலை வரைக்கும் பண்ணிட்டு அவர் நீதிமன்றத்துக்கே போகாதவர், அவர் NBWஐயே மதிக்காதவர். 2 3 அந்த சாட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, சாட்சிகள் அத்தனை வீட்டுக்கும் வந்து இவருடைய ட்ரைனிங் சென்டரில் ஆள் இருக்காங்கல்ல கூப்பிட்டு போய் சொல்லிடுவார்,
இது கேஸ் வந்து சீசிங் ராஜா மேல இருக்கு. எவனாவது வந்து சாட்சி சொன்னீங்கன்னா உன் பொண்டாட்டி தாலியா இருக்கணும், அப்பா. அல்லது உன் குழந்தை ஸ்கூலுக்கு போவாது. நீங்க தலித் பாலுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலித் பாலு, குள்ளராஜா, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி கொலை செய்யப்படும். இவங்க சும்மா விவரம் தெரியாம யாராவது வந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம். அதாவது தலித் பாலு தன்னுடைய 4வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைய ஸ்கூல் கிரவுண்டில் போய் விட்டுட்டு ஸ்கூல்ல இருந்து வெளில வரும்போது அவர் எப்பவுமே அருவா கொண்டு போக மாட்டாரு, ஆளுகளை கொண்டு போக மாட்டாரு. ஸ்கூலுக்கு வால்டாக்ஸ் ரோட்ல மிகப்பெரிய ரவுடி அவரு. ஸ்கூல்ல கொண்டு போய் அவர் உள்ள விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு வெளியில வரும்பொழுது அப்படியே அந்த ஸ்கூல் வாசல்லே வந்து வெட்டி சாய்க்கிறார்கள். அதே மாதிரி அம்பேத்கர் காலேஜுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு. 2 குழந்தையும் கையில பிடிச்சிட்டு ராஜா அப்படின்னு என்கின்ற குள்ளராஜா நடந்து குழந்தைங்களோட வரும்போது அவர் ஆயுதத்தோடு இருக்க மாட்டாருன்னு அப்படியே ஸ்கூல் வாசல்லே, எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாசல்லே வெட்டுறாங்க. லைவா அதை போய் நாங்க பார்த்தவங்க. துடிக்க துடிக்க அந்த உயிர் போகிற பொழுது பார்த்தவர்கள் நாங்களாம். என்னங்க அவங்கெல்லாம் வந்து மனித மிருகங்கள் ஆயிடுறாங்க. மனிதனா எப்படி சார் 2 பேர் குழந்தைய கூட்டு போகும்போது எப்படி அந்த அளவுக்கு வெட்ட? குழந்தைய கூட்டும் போது குழந்தைங்க 2 பேர்த்தையும் அப்படியே பிரிச்சு விட்டுட்டு குழந்தைங்க பண்ணு முன்னாடி அப்பாவை துடிக்க துடிக்க வெட்டினாங்க. இந்த அம்பத்தூர் ஏசி இப்ப கூட இருக்காரு கனகராஜ் ஐயோ ஐயோ பார்த்துட்டு ஓடி வராங்க 10 பேர். நாங்கெல்லாம் எம்கேபி அவர் கால நிலையத்தில் உட்காந்துருக்கோம். சார் வெட்டுற என்னடா அப்படியே யாரு குறுக்க வாங்கன்னு தெரியல. பைக்கை தூக்கி காரை தூக்கிட்டு ஓடி வந்தா அப்படியே உயிர் போக துடிச்சிட்டு இருக்கு, குத்துயிரும் குலையுமா கிடக்குது. அப்படியே அள்ளி போட்டுட்டு ஸ்டான்லி கொண்டு போனா செத்து போயிட்டான். என்னங்க இப்படி வந்து நாங்கள் வந்து பல உயிர்களை வந்து துடிக்க துடிக்க கையை காலையெல்லாம் வெட்டி அப்படியே அள்ளிட்டு போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகும்போது இப்படியெல்லாம் வந்து மனிதர்களா இல்லது இப்படி வந்து கசாப்பு கடையில் வெட்டுற மாதிரி மனிதர்களே வெட்டக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் யார் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க? இந்த மாடலில் வந்து இது ஸ்கெட்ச் மிஸ் ஆகாம இதுங்க. ஆமா நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு வெட்டுறாங்களா சார்? எப்படி சார் சிடி மணியோடைய ஆபரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கோட பின்மண்டையில் வெட்டுறது யாரு கெட்டிக்காரன், முன்மண்டையில் வெட்டுறவன், பின்னாடி காலை வெட்டுறவன் யாரு கெட்டிக்காரன். இவங்களுக்கெல்லாம் வந்து செலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஆம்ஸ்டாங்கை கொலை பண்றதுக்கு முன்னாடி காலில் வெட்டுறதுல இவன் தாங்க கெட்டிக்காரன், முதுகுல வெட்டுறதுல இவன் கெட்டிக்காரன் அப்படின்னு உட்காந்து ஒரு பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்ணி உட்காந்து செட் பண்ணியிருக்காங்க. கூட தப்பிக்க கூடாது. அந்த தொழிற்சாலைக்குள்ள பற்றி இந்த விமர்சனதாரிகள்லாம் வந்து அந்த தொழிற்சாலையை பற்றி சரியான விவரம் தெரியாதவர்கள் நான் நினைக்கிறேன். இல்ல சார், எனக்கு ஒரு கேள்வி. அதே இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப சீசிங் ராஜா அவர்கிட்ட கிட்டத்தட்ட 8 கொலை கேஸுங்கிறீங்க, 39 கேஸுங்கிறீங்க. இப்ப இதெல்லாம் வளர விட்டது யாரு சார்? ஏன் ஒரு கொலையிலே அவர் தடுத்திருக்க முடியாது? வளர விட்டது யாரும் இல்ல. அவங்க எப்படி வளர்றாங்க அப்படின்னா சென்னை மாநகர காவல்துறை இது வந்து ஒரு அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா கடந்த 15 ஆண்டுகளாவே வந்து காவல்துறையை வந்து யார் வச்சுக்காங்க? இப்போ டாக்டர் கலைஞருடைய காலத்துல இருந்து காவல்துறை வந்து எப்பவுமே முதலமைச்சர் கையில வச்சுக்கிறாரு. முதலமைச்சர்கிட்ட போய் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து இல்லை சார் ஸ்ட்ரென்த்து பத்தல சார், 190 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 100 பேர் தான் வேலை செய்கிறான் சார், ஸ்ட்ரென்த்து கொடுத்தா ஆகணும்னு உட்காந்து எந்த டிஜிபியும் பேசலை. எந்த டிஜிபியும் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து போடணும் சார், அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இல்லை சார் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலையும் வந்து இன்டர்நேஷ்னல் போலீஸ் ஆர்கனைசேஷன்ஸு அல்லது போலீஸ் கமிஷன் எல்லாத்துலேயுமே ரெக்கமெண்ட் பண்ணபடி 183 போலீஸ் 1,00,000 பேரை மெயின்டைன் பண்ணுறது இருக்கணும். நம்மகிட்ட 103 பேர் தான் இருக்காங்க, 106 பேர் இருக்காங்க. 106 பேரில் 6 பேர் 10 பேர் வந்து எடுபடி வேலை செய்ய போயிட்டாலும் கூட 200 பேர் செய்ய வேண்டிய வேலை 90 பேர் தான் செய்கிறான். இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு தனியாக டீம் வந்து எல்லா தேசத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டை தவிர எல்லா ஊர்லேயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் கேஸ் நடத்துறதுக்குன்னு தனியாக டீம் இருக்குது. இதை பல முறை டிவிலையும் சரி நேர்முகமாகவும் சரி ஈவன் சைலேந்திர பாபு கூட வந்து தயவு செஞ்சு வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் மேன்டு ஸ்டேஷனாக மாற்றி ஸ்ட்ரென்த் போடுங்க அப்படின்னு சைலேந்திர பாபு ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு. ஹிஸ் ப்ரொபோசல் வாஸ் நெக்லெக்டட் பை த கவர்மெண்ட் by saying that the finance department is not permitting the postings அப்படின்ட்டு. ஸோ இப்படி வந்து இந்த மிஷினரி, எந்த மிஷினரி, காவல்துறை மிஷினரி மட்டுமே வந்து ஒரு நாளைக்கு இல்லாமல் போச்சுன்னா இந்த நாட்டில் வந்து எந்த குழந்தைகளும் நடமாட முடியாது. பாருங்க, இவ்வளவு போலீஸ் போட்டு இவ்வளவு கண்ணு முழிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பள்ளி ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை ரேப் பண்ணிட்டான். 3 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, மாஸ் ரேப்பு, கேங் ரேப்புன்னு இந்த கர்மாந்திரம்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் டெய்லி. அவ்வளோ கஷ்டப்பட்டு காவல்துறை வந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையில் 200 பேர் செய்ய வேண்டிய வேலையை 100 பேர் தான் செய்கிறான் அப்படிங்கிறத மட்டும்தான்
ஏன் அப்ப ஸ்ட்ரென்த் போடுங்க எல்லாரும் இல்ல சார், அது ஓகே, அது வந்து ஒரு குறைபாடு இருக்க தான் செய்யுது, ஆட்கள் பத்தல அப்படிங்கிறது. ஆனா இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொலைக்கு மேல பண்ணும்போது அவன் நோட் பண்ண மாட்டீங்களா சார்? எப்படி சார்? ஆனா இந்த இவர் மேல 10 வழக்குகள் இருக்குங்க, 10 NBW இருக்கு. என்னங்க சிசி ராஜா மேல 10 இதுக்குமே கேஸுக்கு வரல. அவர் வந்து இப்ப அருண் வந்து ஒரு வேலை, இப்ப நீங்க சொல்ற அருண் வந்து வேலை தெரிந்த ஒரு போலீஸ்காரர். அவர் என்ன சொல்றாரு, ஒரு 1000 பத்திரிகையாளர்கள் 1000 கண்ணுக்கு முன்னாடி பேசுறப்போது ரொம்ப கவனமா வந்து அமைதியா பேசினாரு, ரொம்ப பேசல, கொஞ்சமா பேசினாரு. ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியும், ஏன்னா என்ன மொழி, வாரண்டுக்கு வரமாட்டாரு, கேஸை போட்டுருவாரு, சாட்சிகளில் வந்து கொலை செய்வேன்னு மிரட்டிடுவார், எந்த சாட்சியுமே இல்லாமல் அவர் வந்து நிரபராதியாக வெளியில் வந்துடுவார். அந்த மொழியே பேசப்படும். அப்போ என்ன செய்யணும், சாட்சிகளை ஆஜர்படுத்த முடியும், சாட்சிகளை மிரட்டாமல் பார்த்துடணும். என்னங்க NBW உள்ள பிடிச்சி போட்டுடணும். இப்போ NBW உள்ள பிடிச்சி போடுறது தான் இந்த கேஸு. இவர் மேலே இருந்த 10 வாரண்ட் பெண்டிங்கு. அதில் ஒரு வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக பிடிச்சி ஆம்ஸ்டாங் கேஸில் பயன் இல்லாமல் போச்சு இவருடைய ரோல். இல்லைங்க, ரோல் பயன் இல்லை. ஏன்னா இங்கே அதுக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு ஆள் கடத்தல் கேஸில் அவருக்கு என்ன செய்கிறாரு, NBW பெண்டிங்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாகனால அந்த கேஸுக்கு விசாரணையிலேயே முடிஞ்சு போயிருந்தது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ சாட்சிகள் அத்தனையும் வந்து இவங்க கலைத்து விடுவார்கள். அதுதான் அவருக்கு பேர் தான் A+. A+னா என்னன்னா, இப்ப இவர் வந்து மர்டர் கேஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து சாட்சிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினாலும் அதுக்கு முதல்ல வந்து அவருடைய ட்ரைனிங் சென்டரில் ஜூனியர் ஆட்டில் அனுப்பி, நீ ஒழுங்காக வந்து சாட்சி சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பம் உயிரோடு இருக்காதுன்னு சொல்லி மிரட்டி அவர் வந்து கொலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது சார். பட் இவ்வளவு பெரிய ஆட்களை வந்து இப்ப என்கவுண்டர் பண்ணனால இப்ப இது எப்படி உண்மை மறைக்கப்படுதானே அர்த்தம்? மறுபடியும் பாடுறேன், ஏங்க துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, அவங்களாம் துப்பாக்கி கலாச்சாரத்தில், வெடிகுண்டு கலாச்சாரத்தில் வந்து ஊறி தெளித்து போனவர்களை ஹேண்டில் பண்ணும்போது அவர் சுட்டா நம்ம வாங்கிட்டு செத்து போயிடலான்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஒரு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து போலீஸை நோக்கி சுடும்போது விமலும் இளங்கனி 2 பேரும் வந்து எஸ்கேப் பார்க்குறாங்க, வேற வழி இல்லை. இவங்க கவுண்டருக்கு சுட்டு, அதாவது மினிமம் ஃபோர்ஸ் அண்ட் மேக்சிமம் ஃபோர்ஸ்னு போலீஸில் CRPCயில் ஒன்று இருக்குது. எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதே ஆயத்தை நாங்கள் எடுத்தாக வேண்டும். எதிரி எவ்வளவு பல பிரயோகம் செய்கிறாரோ அதை விட 1 மடங்கு பல பிரயோகம் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அப்போ தான் எதிரியை கைகொள்ள முடியும். அப்படி எதிரியை கைகொள்வது வந்து காவல்துறைக்காரங்களுக்கு இருக்கிற கஷ்டம். அது வந்து பொதுமக்களுக்கு பார்த்தா திரைப்படத்துல கூட பொதுமக்கள் வரவேற்கிறாங்க தான். இது மாதிரி 4 என்கவுண்டர் பண்ணாதாங்க ரவுடிகள் வந்து தினத்தந்தி பேப்பர்ல ஏன் எழுதுறாரு, அருண் அவர்களுடைய செய்கையும் அவருடைய சிறப்பு புலனாய்வு குழுவுடைய செய்கையும் பொதுமக்கள் தமிழ்நாடு முழுவதும் வெகுவாக பாராட்டுகிறார்கள் அப்படின்னு தினத்தந்தியில தலையங்கம் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் வந்து நீங்க பார்க்கணுமா இல்லையா? இல்ல நான் பாக்குறேன் சார். இருந்தாலும் அன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டப்ப என்ன சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போன்னு சொன்ன இதே விமர்சகர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே எப்படிங்க என்கவுண்டர் பண்ணலாம், நீங்களே அத்தனை பேருமே வந்து பூக்கூட வச்சுட்டு முதலமைச்சர் சரியில்லை, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா, நம்ம போலீஸே வேணா சிபிஐட்ட கொடுங்க. இப்போ ஒழுங்கா ஒரு ஆள் விசாரிக்க ஆரம்பிச்சா ஏன் வந்து அவனை கொண்டீங்க இவனை கொண்டீங்க விசாரணையில் இதெல்லாம் வந்து சகஜமாப்பா. சரிங்க சார். இப்போ ஒரு பக்கம் காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர், இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிசிங் ராஜா என்கவுண்டர். காக்கா தோப்பு பாலாஜி வேற கேஸு, சிசிங் ராஜா வேற கேஸு. அங்க நடந்தது ஒரே ஒரு என்கவுண்டர் தான். ஆனா இங்க சிடி மணி கைது, சேலத்துல வச்சு கைது பண்ணிருக்காங்க. 3 பேருமே கூட்டாளி தானே சொல்லிருக்கீங்க? யாரு? காக்கா தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா, சிடி மணி. இல்ல, காக்கா தோப்பு பாலாஜியையும் அவருடைய நண்பர் வந்து சிடி மணியையும் சம்போ செந்தில் வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. காது குத்து ரவியும் சம்போ செந்திலும் காக்கா தோப்பு பாலாஜியும் சிடி மணியையும் கொலை செய்யறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேனம்பாட்டை போலீஸ் ஸ்டேஷன் டிஎம்எஸ்லேயே வந்து சிக்னல்லையே வந்து வெடிகுண்டு நடு ரோட்டில் அடிக்கிறாங்க. சரி, அந்த வெடிகுண்டு பக்கத்தில் போன ஒரு பொதுமக்கள் மேலே ஒரு ஹெட்மாஸ்டர், என்ன வெறும் தயிர் சாதம் தூக்கிட்டு போகிற ஹெட்மாஸ்டர் மேலே அந்த வெடிகுண்டு விழுந்திருந்தா, அல்லது ஒரு பெண் மீது விழுந்திருந்து அது வந்து ஒரு விபத்தினை, ஒரு உயிர் பலியை ஏற்படுத்தியிருந்தா அது எவ்வளோ சரி. பிற உயிர்களை வந்து உயிர்களாகவே மதிக்காமல் அவன் நினச்சதெல்லாம் நடத்தணும்னு நினைக்கிற ஆளுகளை ஹேண்டில் பண்ணும் பொழுது காவல்துறையில் 1-2 நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறதான். அப்போ நீங்கள் யார் பேரையும் சொல்லாமல் ஒரு ப்ராவர்பை சொல்கிறேன்.
ஒரு மிகப்பெரிய மதத்தை காப்பாற்றணும், ஒரு மிகப்பெரிய நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா 1, 2 இப்படி நடக்கத்தான் செய்யும் அப்படின்ட்டு காஞ்சிபுரத்திலே சொல்லியிருக்காங்க. ஆமா. இல்லைங்க, அதோட அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் அதில். என்னங்க புரியுதா உங்களுக்கு? இந்த ஃப்ளைட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃப்ளைட்டில் வந்து இன்னும் 2 ஆளை வந்து தள்ளி விட்டால் தான் இந்த ஃப்ளைட் ஒழுங்காக ஊர் போய் சேரும் அப்படிங்கிற நிலைமை இருந்தால், கடைசியாக ரொம்ப வயசான ஆள் இருந்தால் நீ வாழ்ந்தது போதுன்னு தள்ளி விட்டுட்டு அந்த ஃப்ளைட்டை கரை சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ரையாரிட்டி டு லீட் எ பீஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களைகளை வந்து திருவள்ளுவர் காலத்திலே வந்து களை செடிகளை எடுக்க சொல்லியிருக்காரு. களை எடுத்தால் தான் நெல் பயிர் விளையும். இதெல்லாம் களைகள். திரு அருண் அவர்கள் களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், களை எடுக்கிறாரு. அவர் வரும்போது எனக்கு கருப்பாடுகள் களையப்படும், காவல்துறையில் இருக்கிற களையும் சேர்த்து எடுக்கிறாரு. சரி, அப்படி சரி, நீ அவர் களை எடுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? ஒன்று இந்த பக்கம் களை எடுக்கிறாரு, அந்த பக்கம் களை எடுக்கிறாரு. இது அருண் அவர்களே எடுக்கல, டிசி அடையார். டிசி அடையார் எடுத்தது அருண் தான் பண்ணிட்டார் சொன்னால் என்னங்க நியாயம் அது? டிசி அடையாருக்குன்னு தனியாக பவர் இருக்குது. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. அவருக்கு கீழே இருந்த இளங்கனி அவங்க 2 பேருமே வந்து தனியாக சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர்கள் வேளச்சேரியில் இருக்காங்க. அவங்க விசாரணைக்காக அவங்க வாரண்ட்டுக்காக கொண்டாந்து அவங்களே சுட்டு முடிச்சதை அப்போ இவர் பண்ணிட்டார், அவர் பண்ணிட்டார், சட்டத்தை கையில் எடுத்துட்டார். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஊன்றி படிக்கணும். எந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார், அவர் மேலே எத்தனை வழக்கு இருந்துச்சு, இது சரிதானா அப்படிங்கிறது உங்கள் சிந்தனையை வந்து மறுபரிசீலனை செய்து கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சரியாக வரும். சார், இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சேலத்தில் கைது செய்யப்பட்ட சிடி மணி யாரு சார்? சிடி மணியோடைய கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆரம்ப காலத்தில் திரைப்படத்தில் வருது பார்த்தீங்களா, திரைப்படம் வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொண்டு கேமராவே அல்லது செல்ஃபோன் ஆப்பிள் ஐஃபோனை வச்சு அப்படியே படம் முழுவதும் படம் எடுத்து கொண்டு வந்து எம்கேபி நகரில் வச்சு அதை வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிடியாக மாற்றி 100 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் செலவு செய்து தயார் பண்ண படத்தை, திரைப்பட கலைஞர்கள் நடிகர்கள் அத்தனை பேர் இவ்வளோ மேக்கப் போட்டு இப்போ லைட்டை போட்டு எடுத்த படத்தை ஒரே ஒரு செல்ஃபோனில் வந்து படமாக எடுத்து அதை வந்து ஆயிரக்கணக்கான திரைப்பட வந்து தயாரிப்பாளர் சம்பாதிக்கிறத விட அதிக பணம் சம்பாதிக்கிற திருட்டு சிடி வித்த சிடி மணி. அவர் வந்து நம்ம தேனம்பேட்டை காவல் நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வீடு. ஆரம்பத்தில் சிடி மணியாக இருக்கிறாரு. சிடி வித்தனால சிடி மணின்னு பேர். ஸோ சிடி மணி வந்து அவர் மேலே பார்த்தீங்கன்னா, சிடி மணி அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அடையாறு சைதாப்பேட்டை போலீஸ் நிலையங்களில் சிடி மணி மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு சிடி மணியை போலீஸார் ஒரு முறை துப்பாக்கியில் கூட சுட்டு 2 தடவை பிடிச்சிருக்காங்க அவரை. சிடி மணியை என்னங்க, சிடி மணி வந்து 2007ஆம் ஆண்டு தேனாம்பேட்டையில் வந்து வெங்கடா 2009 கோயம்பேட்டில் வாழைத்தோப்பு சதீஷ் என்னங்க, கேக்க நகரில் சங்கர் திவாகர், 2011 வந்து கோட்டூர்புரத்தில் கார்த்திக், 2012 சுரேஷ் என்கின்ற சிடி மணியின் அப்படியே போன. இதெல்லாம் யாரு அப்படின்னா சிடி மணியால் கொலை செய்யப்பட்ட நபர்கள். அப்பா 2013ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் மோகன் என்பவரை கொலை செய்த வழக்கம் இருக்கிறது. சிடி மணியின் தந்தை பார்த்தசாரதி தேனாம்பேட்டில் சொல்றாரு, என் மகன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றாரு. சிடி மணி மீது 30 வழக்குகள் இருக்கு. அவர் வந்து ஒரு A+ ரவுடி. மணி என்கின்ற மணிகண்டன் அவருடைய பேர். பெரிய மேஸ்திரி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. பெரிய மேஸ்திரி அவருடைய பேர் இங்கே வந்து ஆரம்பத்தில் திண்டுக்கல் பாண்டியோட ஜூனியர். திண்டுக்கல் பாண்டி தெரியுமா? தெரியும். யார் அவர் ஒரு மிகப்பெரிய அக்யூஸ்ட்லாம் கிடையாது, மிகப்பெரிய தாதா, மிகப்பெரிய ஆப்ரேட்டர். அவர் கையில் 100 பேர் இருக்காங்க, நிழல் உலக தாதா. அவருடைய ஜூனியர். இவர் வந்து ஜெயிலுக்கு போனோடனே இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வழக்குகள்லாம் ஜெயிலுக்கு போனோடனே திண்டுக்கல் பாண்டியோட ஜூனியர் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி கேங்ஸ்டராக மாறுறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேங்ஸ்டராக மாறிடுறாரு. ஸோ அடையாறு சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் தேனாம்பேட்டை திண்டுக்கல் ஆகிய எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து கேஸ் இருக்குது. 2007, 2009, 2012, 2015 அதனால் 4 முறை அவர் குண்டா சட்டத்தில் போயிருக்காரு. ஸோ 4 குண்டாஸு 30 வழக்கு 34 வழக்கு அவர் மேலே பெண்டிங்கு. அவர் வந்து அமைச்சர் நேரு இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ராமஜெயம் கொலை வழக்கில் சந்தேகப்பட்டு இவருடைய டீம் வந்திருக்கோம், ஆளே ஸ்பாட்டுக்கே வராமல் ஆளை தூக்கிறது. அவங்க டீமை வச்சே தூக்கிறது, பேக்கில் வந்து ஆப்ரேட் பண்ணி தூக்கிறது, நிழல் மாதிரி. ஆமாம், நிழல் மாதிரி தூக்குறது. அதில் கட்டிக்காரரு. அப்படி ஒரு நிகழ்வு இருந்தாலும் இவர் அந்த வழக்குலையும் விசாரிச்சிருக்காங்க. ஆக சிடி மணி இப்பொழுது இந்த
சென்னை காவல்துறையில் வந்து சிறந்த விசாரணை அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்களே, நம்மளை பிடிச்சிடுவாங்க. சிடி மணியும் காக்கத்தோப்பு பாலாஜி வரும்போது தேனாம்பேட்டைக்கு முன்னாடி இவர் வந்து யார் சம்பவ சேத்தில் வந்து வெடிகுண்டு வீசி இவங்களை வந்து ஸ்பாட்லேயே கொல்ல பார்க்குறாரு. அந்த அளவுக்கு இவங்க பெரிய பெரிய ரைவல் குரூப்பாக வட சென்னை யாருக்கு, தென் சென்னை யாருக்கு, தென் சென்னையில் அசைக்க முடியாத தாதா அப்படின்னா அது சிடி மணி தான். காக்கத்தோப்பு பாலாஜியும் அவர் ஏன் நண்பராக வர்றாங்கன்னா, வட சென்னைக்கு நானும் தென் சென்னைக்கு நீ இருந்து சென்னையை நம்மளே வச்சுக்கலாம் அப்பா அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படி டிக்ளேர் பண்ண ஒரு ரவுடி தான் வந்து 2020 தேனாம்பேட்டையில் வந்து அட்டம் டு மர்டர் அகைன்ஸ்ட் ஹிம். இதெல்லாம் பார்த்து மிரட்டி பணம் பெறுத்தல், ஆளுகளை வந்து இவர் அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவர். சரி, இப்போ வந்து சென்னையில் மிகச்சிறந்த டீம் இவர் வந்து இவருடைய மோடஸ் ஆபரண்டி வந்து ஒரு விதத்தில் வந்து டேலி ஆகுது. எது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இவருடைய மோடஸ் ஆபரண்டி ஒரு செக்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இவருடைய ஆப்ரேஷன் மேட்ச் ஆகுது. எப்படி சார் அது சொல்ல முடியாது, அது ரகசியமாக வைக்கப்படும். அது வந்து பின்னாடி சொல்லுவாங்க. மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. காவல்துறை தரப்பு ஆகுதா இல்லையா பாருங்க. இல்லைங்க, எல்லாருக்கும் அவங்க தான் சொல்லணும். காவல்துறை சொல்லுது மேட்ச் ஆகுதுங்க. இருந்தாலும் சார் இப்ப சிடி மணி வந்து புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் வருவாரு. இல்ல, அவர் வந்து என்ன செய்யறாரு, சிடி மணி அவங்க அப்பாவும் அவங்க குடும்பத்தில் என்ன சொல்றாங்க, டே இங்கே வந்து பெரிய ஸ்ட்ராங் டீம் வந்துருச்சு, கொலை பண்ண அத்தனை பேரையும் கரெக்டாக ஸ்கெட்ச் போடுறாங்க, எப்படியா இருந்தாலும் நீ மாட்டுவேன்னு அவர் என்ன செய்யறாரு, இங்கேருந்து சேலத்துக்கு போயிடுறாரு. சேலத்துக்கு போய் அங்கேயும் வந்து இவருக்கு இணையான நண்பர்களோடு தான் பழகுறாரு. ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கிறாரு. அங்கே வந்து புல்லட் ப்ரூஃப் கார் வச்சுருக்காரு. திருட்டு சீடி வித்த உங்களுக்கு எப்படி வந்து புல்லட் ப்ரூஃப் காரும் அங்கு பல்வேறு தொடர்புகளும் இருந்துச்சு. எப்படி அனுமதிக்கிறாங்க அரசு? எப்படி புல்லட் ப்ரூஃப் கார் யார் வேணா வாங்கலாம். யார் வேணாலும் வாங்கலாம். புல்லட் ப்ரூஃப் காப்பி எனக்கு ஆபத்து இருக்குதுன்னு வாங்கலாம். கைத்துப்பாக்கி ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருந்து பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் இப்போ இங்கே இருக்கு எல்லா கேங்ஸ்டர்கிட்டையும் கைத்துப்பாக்கி இருக்குது. வெடிகுண்டு தான் வந்து நாட் பர்மிட்டபிள். ஏன் கைத்துப்பாக்கியோட கள்ளத்துப்பாக்கி நாட் பர்மிட்டட். புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாருக்கிட்டையுமே கள்ளத்துப்பாக்கி இருக்குது. இவங்க வந்து நாட்டில் வெடிகுண்டையும் கள்ளத்துப்பாக்கியும் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய நண்பர்கள், அறிமுகப்படுத்திய குற்றவாளிகள். எனவே சப்ளை பண்ணவர்கள் தான். ஆமாம், இவங்கெல்லாம் வந்து இயல்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 27வது நபராக கைது செய்யப்படுகிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அப்பு என்கின்ற புதுர் அப்பு. அவர் வந்து இங்கேருந்து எங்கே போகிறாரு, டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லியில் போய் எங்கே சொல்கிறாரு, அவங்க தலைவர் அந்த பக்கம் அவர் வேற ஒரு நாட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இவர் தங்கிறார். இவர் வந்து ஏர்போர்ட்டில் வரும்போது பிடிச்சி கேட்டால், ஆமாங்க ஏங்க நான் தான் வந்து ஒரு 30 வெடிகுண்டை அனுப்பி வச்சேங்கிறாரு. ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், ஒத்துக்கிட்டாரு. 27+1 28 கேஸ் இருக்குது அவர் மேலே. எல்லாருமே வந்து 25 வழக்குகளுக்கு மேலே. அப்போ செத்து போனவன் இவங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 10 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த 10 பேருன்னு சொன்னா இந்த இப்போ இவங்க 4-5 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேர்கிட்ட 40 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த 40 பேர் செத்து போதை கவலைப்படாத, இந்த 2 பேரையும் செத்து போயிட்டாங்கன்னு மட்டும் நீங்க கவலைப்படுறீங்க. நான் கவலைப்படல சார். இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் பேசிட்டு எதிர்கட்சிகள் இந்த கொலையாளிகளால வந்து 40 குடும்பம் தெருவுக்கு போயிருக்குத, அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கு. எனவே காவல்துறை ஆபரேஷன்ங்கிறது வந்து தன் உயிரையும் தன் வாழ்க்கையும் பணயம் வைத்து செய்யக்கூடிய ஒரு பணி. அதில் இது போன்ற நிகழ்வுகள் 1-2 நடக்கத்தான் செய்யும். இதை வந்து கடந்து போகத்தான் வேண்டும். கண்டிப்பா சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை உங்களை காவல்துறை நேரத்திலே சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக சந்திப்பேன். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.